Students, good morning. நம்ம போன கிளாஸ்ல அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனை தான் பார்க்க போகிறோம். அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம்னா என்ன? இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணுற ப்ரோக்ராம் தான் அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம். சரியா? நம்ம இங்கே எடுத்துருக்க ப்ரோக்ராமில் நம்ம 6 டேட்டா கொடுத்துருக்கோம். இந்த 6 டேட்டாவை தான் நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 6 டேட்டாவுக்கு எப்படி வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னால், முதல்ல ப்ரோக்ராம் வந்து நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை இருக்கோ அதுதான் நம்ம அரேயோட லென்த்துன்னு சொல்லுவோம். இந்த அரேயோட லென்த்தை தான் நம்ம அரேயோட லென்த் -1ன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் ரிஜிஸ்டரில் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு 5. அதை அடுத்து ஏ ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஏ ரிஜிஸ்டருக்குள்ள அதே டேட்டாவை R1 ரிஜிஸ்டர்லேயும் வாங்கி வச்சுருக்கோம். தென் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அட்ரஸ் 4200 6ங்கிற டேட்டாவை வாங்கிட்டு அதை வந்து இந்த அட்ரஸை வந்து டிபிடிஆரில் இருக்கக்கூடிய இந்த 4200ங்கிற அட்ரஸை ஸ்டாக் பாயிண்டரில் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் இப்போது ஏல வந்து 6ங்கிற டேட்டா இருக்குது, அதை பி ரிஜிஸ்டருக்கு நகர்த்தி கொண்டு வந்துட்டோம். தென் டிபிடிஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணி 4201ங்கிற அட்ரஸில் இருக்கக்கூடிய 3ங்கிற டேட்டாவை வாங்கி அதை ஏ ரிஜிஸ்டருக்கு கொண்டு போயாச்சு. ஸோ இப்போ ஏல 3ங்கிற டேட்டா இருக்குது, பியில் 6ங்கிற டேட்டா இருக்குது. ஸோ ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணுறோம். 3 - 6 we get -3. ஆன்சர் மைனஸில் வந்துச்சுன்னா கேரி இருக்குன்னு அர்த்தம். this is also not equal. ஸோ நம்ம ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போயிட்டோம். இது வரைக்கும் தான் நம்ம போன தடவை கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் 3 - 6ன்னு வந்துச்சு இந்த இடத்துல. ஸோ த ஆன்சரில் கேரி இருக்குன்னு அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளில்? ஜம்ப் ஆன் நோ கேரி லூப். அதாவது கேரி இல்லைன்னா லூப்புங்கிறதுக்கு லேபிளுக்கு போங்க. லூப்புங்கிற லேபிள் இங்கே இருக்குது. ஓகேவா? ஆனால் நமக்கு என்ன இருக்குது? கேரி இருக்குது. ஸோ லூப்புக்கு போக வேண்டாம், அடுத்த லைனுக்கு வந்துடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த லைனில்? இந்த இடத்துல புஷ்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தணும். முன்னாடி இந்த இருக்கு இல்லையா, புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாப் டிபிஎல் பாப் டிபிஹெச். புஷ்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் பாயிண்டருக்கு உள்ள டேட்டாவை கொண்டு போய் சேர்க்கும். பாப்புங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் பாயிண்டருக்கு உள்ளே இருக்க டேட்டாவை வெளியே கொண்டு வரும். பாப்புங்கிறது ஸ்டாக் பாயிண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை வெளியே கொண்டு வரும். சரியா? இப்போ பாப் டிபிஎல் பாப் டிபிஹெச்னா ஏற்கனவே டிபிடிஆரில் நம்ம என்ன அட்ரஸை புஷ் பண்ணி வச்சுருக்கோம்? 4200 புஷ் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? அது இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு டிபிஎல் 00 வெளியே வரும், பாப் டிபிஹெச்னா 42 வெளியே வரும். ஸோ இப்போ டிபிடிஆர் அட்ரஸ் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் 4200 ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? டிபிடிஆர் அட்ரஸ் 4201 இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? 42 திரும்ப 4200 ஆயிடுச்சு. எதுக்காண்டி இப்படி பண்ணுறோன்னு சொன்னால், நம்மளோட கான்செப்ட் படி நமக்கு என்ன இருக்குது? 4201ல் 3 இருக்குது, 4201ல் 3 இருக்குது, 4200ல் 6 இருக்குது. நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்குறோம்? அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம். சின்ன நம்பர் தான் மேலே இருக்கணும், பெரிய நம்பர் கீழே இருக்கணும். நம்ம இந்த 2 டேட்டாவை தான் இப்போ கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 03 வந்து இந்த அட்ரஸ்க்கு போகணும், 4200க்கு போகணும், 6 வந்து இங்கே வரணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, எடுத்த உடனே இந்த 4200ங்கிற அட்ரஸை வந்து ஸ்டாக் பாயிண்டில் கொண்டு போய் பத்திரப்படுத்தி வச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ கம்பேர் பண்ணி நமக்கு கேரி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த 03ங்கிற டேட்டாவை மேலே கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி திரும்ப ஸ்டாக் பாயிண்டில் இருந்த அட்ரஸை நான் பாப் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? மூவ் எக்ஸட் டிபிடிஆர் ஏ. இப்போ அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர் என்னது? 4200. ஏல என்ன இருக்குது? 03 இருக்குது. அது இப்போ எங்கே வந்துடும்? 4200க்கு வந்துடும். 4200 = 03. இப்போ 3ங்கிற டேட்டா 4200க்கு போயிடுச்சா? இப்போ 3 வந்து 4200க்கு போயிடுச்சு. ரைட்? இப்போ சின்ன நம்பரை நம்ம இப்போ 2 நம்பரை கம்பேர் பண்ணோம். அதில் எது சின்ன நம்பரோ அதை மேலே கொண்டு போயிட்டோம். ஓகேவா? அப்போ 4200ல் 3ங்கிற அட்ரஸ் டேட்டா போயிடுச்சு. அடுத்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இப்போ 4200லேருந்து டிபிடிஆர் திரும்ப என்ன ஆயிடுச்சு? 4201 ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து 6 இந்த இதுக்கு கொண்டு வரணுமா? 6ங்கிற டேட்டாவை 4201க்கு கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா, இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் கொடுத்துட்டு மூவ் ஏ பி. பியில் என்ன இருக்குது? 6 இருக்கா? அதை இப்போ என்ன பண்ணுறோம்? ஏக்கு கொண்டு வரோம். ஸோ ஏ = 06. ஏன்னா டேரெக்டாக பியிலேருந்து டிபிடிஆருக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம்? பியில் இருக்க டேட்டாவை ஏக்கு கொண்டு வந்துட்டு ஏலேருந்து மூவ் எக்ஸட் டிபிடிஆர் ஏ.
ஏல இருக்கக்கூடிய 6 அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர் 4201க்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ 06. ஓகே, ஸோ 3 மேலே போயிடுச்சு, 6 வந்து 2வது பொசிஷனுக்கு வந்துடுச்சு. வேறு ஒரே ஒரு கம்பேரிஷன் தான் முடிச்சிருக்கும். முதல்ல எத்தனை கம்பேரிஷன்? 5 கம்பேரிஷன் சொன்னேன் ஃபஸ்ட்டு கம்பேரிஷன். சரியா? அப்போ அந்த ஒரு கம்பேரிஷன் முடிஞ்சிச்சுன்னு தெரியணும்ல, அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா டிக்ரிமெண்ட். டினா என்னதுப்பா? டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0 R1, ஃபஸ்ட். R1ல் என்ன இருக்குது? இந்த 5ங்கிற இந்த லென்த்தை வாங்கி வச்சுருக்கோமா? 5 கம்பேரிஷன்ஸ் வாங்கியிருக்கோமா? ஸோ அதை என்ன பண்ணுறோம்? இப்போது குறைச்சிருக்கோம். ஸோ R1 என்ன ஆகிடுச்சு? 4 ஆகிடுச்சு. டிக்ரிமெண்ட்னா ஒரு தடவை தான் குறையும். ஸோ R1 5 இருந்தது, இப்போ என்ன ஆகிடுச்சு? 4 ஆகிடுச்சு. டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0 0 ஆகலை இல்லை இன்னும். அப்போ எங்கே போகணும்? ஃபஸ்ட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு திரும்ப போயிடணும் அடுத்த கம்பேரிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுறாங்க? இப்போ என்ன பண்ணுறாங்க? புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல் திரும்ப கொடுத்துருக்காங்க. புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல். இப்போ டிபிடிஆர் அட்ரஸ் கடைசியாக என்னவா இருந்துச்சு? 4201 இருந்துச்சு. என்னவா இருந்துச்சு? 4201 இருக்கு இல்லையா? 4201. இப்போ புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல்னு பார்த்தோமா? அப்போ டிபிஹெச்சில் இருக்கிறது 42, டிபிஹெச் என்னது 42, டிபிஎல் என்னது 01. ஸோ இப்போ ஸ்டாக் பாயிண்டருக்குள்ள 4201ங்கிற இந்த அட்ரஸ் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். 4201ங்கிற இந்த அட்ரஸ் போய் ஸ்டாக் பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா? 4201. ஓகே, இப்போ இங்கே இருக்க நம்பரும் இங்கே இருக்க நம்பர் என்ன ஆகும்னா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகும்? அடுத்த கம்பேரிஷனை நீங்கள் தோங்க. இங்கே 6 இருக்குது, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரு, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆகும்னா மூவ் XA at DPTR, XA at DPTR. இப்போ ஏல என்ன இருக்குது? 6 இருக்கா? அது இங்கே வந்துடும். ஸோ டிபிடிஆர் அட்ரஸில் என்ன இருக்குது? 6 தானே இருக்குது, அது இங்கே வந்துருச்சு. ஏக்கு வந்துருச்சு. ஏல இருக்கிறது எங்கே வரும்? அடுத்து பிக்கு வரும். ஏல இருக்கிறது எங்கே வரும்ப்பா? பி ரிஜிஸ்டருக்கு வரும். ஸோ B is equal to 06. B is equal to 06. அடுத்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் எழுதி காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் பின்னாடி தனி ஸ்லைடில் எழுதியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். ஸோ 4201ங்கிற அட்ரஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு? 4202ன்னு ஆயிடுச்சு. 4202. ஓகேவா? அடுத்து மூவ் XA அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர். இப்போதைய அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர் என்னது? 4202. 4202. 4202ல் என்ன டேட்டா இருக்குது? 9. என்ன டேட்டா இருக்குது? 9. அது இப்போ எங்கே வரும்? ஏக்கு வந்துடும். A is equal to 09. A is equal to 09. இப்போ ஏல 9 இருக்குது, பியில் 6 இருக்குது. பியில் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க? கம்பேர் ஜம்ப் நாட் ஈக்குவல் A, B, நெக்ஸ்ட். ஏல என்ன இருக்குது? 9 இருக்குது, பியில் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 9 - 6. 9 - 6 ஆன்சர் என்னது? 3. ஸோ ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல். ஆன்சர் என்னதுப்பா? நாட் ஈக்குவல். 9 - 6 ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். ஸோ தெர் இஸ் நோ கேரி. தெர் இஸ் நோ கேரி அண்ட் நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னா என்ன பண்ணணும்? ஜம்ப் பண்ணணும். எங்கே ஜம்ப் பண்ணணும்? நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு. நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குது? அடுத்த லைன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குது? அடுத்த லைனில் இருக்குது. சரியா? இந்த இடத்துல இங்கே ஜம்ப் ஆன் நோ கேரி லூப். நோ கேரியாக இருந்தால் லூப்புக்கு போயிடும் டேரெக்டாக அப்படிங்கிறாங்க. இப்போ நோ கேரி தானே நமக்கு 9 - 6 தானே வந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல மாற்றத்துக்கு பிறகு முதல் கம்பேரிஷன் பார்த்து இந்த இடத்துல 6 வந்துடுச்சு, இங்கே 9 இருக்குது. 6 தான் சின்ன நம்பர் 9ஐ விட. ஸோ 6 தானே மேலே இருக்கணும், 9 தானே கீழே இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எதையும் மாற்ற தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக நோ கேரி அப்படின்ட்டு லூப்புக்கு போயிடலாம். லூப்புங்கிற லேபிள் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துட்டு லூப்புங்கிற லேபிளுக்கு வந்தாச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திரும்ப டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0 R1, ஃபஸ்ட். R1ல் ஏற்கனவே என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ R1 என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். R1 என்ன ஆகிடும்? 3ன்னு ஆகிடுச்சு. ஓகேவா? 0 ஆகலை. நோ 0 0 ஆகலை. ஸோ எங்கே போகணும்? ஃபஸ்ட்டுக்கு போகணும். திரும்ப ஃபஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போயிடுங்க. திரும்ப ஃபஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போயாச்சு. ஓகேவா? இப்போ புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல். திரும்ப புஷ் பண்ணுங்கள். திரும்ப புஷ் பண்ணுங்கள். என்ன அட்ரஸை புஷ் பண்ண போகிறோம்? அடுத்தது நம்ம என்ன அட்ரஸில் இருக்கோமோ அதை தான் புஷ் பண்ணணும்.
ஸோ கடைசியாக நம்ம என்ன அட்ரஸில் இருந்தோம் 4202ல் இருந்தோம். இப்போ டிபிடிஆருக்கு அந்த இதை கொண்டு போயிடுங்க. டிபிஹெச் ஈக்குவல் டு 42, டிபிஎல் ஈக்குவல் டு 02. இப்போ டிபிடிஆர் இப்போ என்ன அட்ரஸில் இருக்குது 4202ல் இருக்குது. 4202ல் அதில் புஷ் பண்ணதுக்கப்புறம் மூவ் எக்ஸ்ஏ அட் டிபிடிஆர். ஸோ 4202 இப்போதைய அட்ரஸ் அதில் என்ன இருக்குது 9ங்கிற டேட்டா இருக்குது. 9 தானே இருக்குது. அதை இப்போ ஏக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 09. ஏ இஸ் ஈக்குவல் டு 09. அடுத்து ஏல இருக்கிறது எங்கே கொண்டு வராங்க பி. மூவ் பி கமா ஏ. மூவ் பி கமா ஏ. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 9. பி இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் கொடுத்துருக்கோம். இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் 4203. 2லேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு 4203 ஆயிடுச்சு. 4203ல் என்ன டேட்டா இருக்கோ அதை ஏல வாங்கியிருப்போம். சரியா? 4203ல் என்ன டேட்டா இருக்குது 12 இருக்குது. ஸோ அதை வந்து ஏ ரிஜிஸ்டர் வாங்க. மூவ் எக்ஸ்ஏ அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர். 4203ல் 12 இருக்குது. அதை ஏல வாங்கியாச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு 12. ஏ இஸ் ஈக்குவல் டு 12 இது இருக்குல்ல ஏல இருக்குது. ஏக்கு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் ஜம்ப் நாட் ஈக்குவல் ஏ கமா பி கமா நெக்ஸ்ட். ஸோ ஏ கமா பி கமா நெக்ஸ்ட். சரியா? ஸோ ஏல என்ன இருந்துச்சு 9 இருக்குது. அது பியில் வாங்கிட்டோமா. பியில் 9 இருக்குது. ஏல 12 இருக்குது. 12 மைனஸ் 9. ஸோ 12 மைனஸ் 9 3. நோ கேரி நாட் ஈக்குவல். கேரி வரல நாட் ஈக்குவல். ஸோ நம்ம ஜம்ப் பண்ணி எங்கே போகணும் நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போகணும். நெக்ஸ்ட். ஸோ ஜம்ப் ஆன் நோ கேரி. நெக்ஸ்ட் நோ கேரி தானே. அப்போ எங்கே போகணும் லூப்புக்கு போயிடணும். லூப்புக்கு வந்தாச்சு. லூப்பில் என்ன கொடுத்துருக்காங்க டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0 R1 கமா ஃபஸ்ட். R1 கமா ஃபஸ்ட். R1 கடைசியாக என்னவா இருக்குது 3 இருந்துச்சு. போன இதில் 3 இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிடும் 2 ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு 2 ஆகிடுச்சு. 0 ஆகலை. அப்போ எங்கே போகணும் ஃபஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போயிடணும். எங்கே போகணும் ஃபஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போயிடணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு போயாச்சு. சரியா? இப்போ என்ன திரும்ப புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல். புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல். இப்போ கடைசியாக என்ன அட்ரஸில் நிற்கிறோம் நம்ம டிபிடிஆரில் 4203ல் நிற்கிறோம். ஸோ அதை வந்து புஷ் பண்ணுங்கள். டிபிஹெச்சில் 42யும் டிபிஎல்லில் 03யும் புஷ் பண்ணுங்கள். ஏல கடைசியாக என்ன டேட்டா இருந்துச்சு 12 இருந்துச்சு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 12. அதை என்ன பண்ணுங்கள் இப்போது பிக்கு கொண்டு வந்துடுங்க. மூவ் பி கமா ஏ. ஸோ ஏல இருக்கக்கூடிய 12 பிக்கு கொண்டு வந்தாச்சு. இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். ஸோ ஏல 12 இருந்துச்சு. பிக்கு இப்போ 12 வந்தாச்சு. இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் 4204 வந்தாச்சு. ஸோ இப்போ 4204ல் என்ன டேட்டா இருக்குதுன்னு பாருங்கள் 2 என்ன இருக்குப்பா 2. ஸோ அதை வந்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆருக்கு அடுத்து மூவ் எக்ஸ்ஏ அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர். ஸோ அட்ரஸ் ஆஃப் டிபிடிஆர் 4204 அதில் இருக்கக்கூடியது 2. அது எங்கே வருதுன்னா ஏக்கு வருது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஏ இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் ஜம்ப் நாட் ஈக்குவல் ஏ கமா பி கமா நெக்ஸ்ட். ஏல 2 இருக்குது. பியில் 12 இருக்குது. இப்போ தான் திரும்ப என்ன பண்ணுறோம் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறோம். இப்படி வந்தால் தான் நம்ம பிளேஸை வந்து மாற்றி கொண்டு போகணும். பிளேஸை வந்து என்ன பண்ணணும் மாற்றி கொண்டு போகணும். சரியா? அப்போ 2 மைனஸ் 12 மைனஸ் 10. ஆன்சர் என்னது -10. நாட் ஈக்குவல் கேரி இருக்குது. அப்போ எங்கே போகணும் நாட் ஈக்குவலில் எங்கே போகணும் ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போகணும். நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம கேட்க போகிறோம் ஜம்ப் ஆன் நோ கேரி. கேரி இருக்கா இல்லையா? கேரி இருக்குது. நோ கேரி இல்லை. ஸோ ஜம்ப் ஆன் நோ கேரியாக இருந்தால் லூப்புக்கு போகணும். கேரி இருக்குதால எங்கே வந்துடணும் அடுத்த லைனுக்கு வந்துடணும். அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க பாப் டிபிஹெச் பாப் டிபிஎல் பாப் டிபிஎல் பாப் டிபிஹெச். டிபிடிஆரில் கடைசியாக என்ன அட்ரஸ்லேருந்து நம்ம கொண்டு போய் ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் 4203 சேவ் பண்ணி வச்சுருக்கோம். 4203 அதை இப்போ நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போதைய டிபிடிஆர் அட்ரஸ் என்ன ஆகிடுச்சு திரும்பியும் 4203 ஆகிடுச்சு. 4203. ஓகே பாப் பண்ணி கொண்டு வந்த பிறகு மூவ் எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ.
ஏல என்ன இருக்குது 2 இருக்குது, அது இப்போது டிபிடிஆர் அட்ரஸ்க்கு வந்துடும். 4203க்கு 2 வந்துடுச்சு. ஓகேவா? ஏன் இப்படி பண்ணோம் நம்ம? ஏன்னா இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது 12 இருக்குது. ஸோ சின்ன நம்பரை முன்னாடி கொண்டு வந்துட்டோம், ஒரு ஸ்டெப் கொண்டு வந்திருக்கோம். 12 இங்கே கொண்டு வந்திருக்கோம். 2 மேலே தானே மேடம் இருக்கிறதே சின்ன நம்பர், இங்கே தானே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியா? வரும், கடைசி ஸ்டெப்பில் வரும். இப்போ நம்ம 5 கம்பேரிஷன்ஸ் முடிச்சிட்டோடனே இப்போ 2 இந்த இடத்துல இருக்கும், 12 வந்து இங்கே வந்துடுச்சு. ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம கொண்டு வந்துடும். அடுத்தடுத்த கம்பேரிஷனில் வரிசையாக மேலே மாறி போகும். சரியா? இப்போ 12 வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகே, சரியா? இப்போது 4203ல் நமக்கு என்ன ஆயிடுச்சு? 2ங்கிற அட்ரஸ் போய் சேர்ந்துருச்சு. ஸோ 2ங்கிற டேட்டா போய் சேர்ந்துருச்சு. 4203ங்கிற அட்ரஸில் 2ங்கிற டேட்டா போய் சேர்ந்துருச்சு. தென் இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர். இப்போது திரும்ப டிபிடிஆர் பிகம்ஸ் 4204. 4204ல் என்ன இருக்கும்? மூவ் ஏ கமா பி. பியில் என்ன 12 இருந்துச்சா கடைசியாக, அது இப்போது ஏக்கு வந்துடுச்சு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 12. சரியா? தென் A is equal to 12. திரும்ப மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் A equal to 12 கொண்டு வந்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணணும்? 4204ல் 12 வாங்கியாச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல R1 வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் மூவ் ஏ கம் பிலேருந்து ஏக்கு கொண்டு போயாச்சு. ஏல இருக்கிறத டிபிடிஆர் அட்ரஸ்க்கு கொண்டு வந்தாச்சு. 4204ங்கிற அட்ரஸ்லேருந்து கொண்டு வந்துட்டோம். திரும்ப டிக்ரிமெண்ட் ஜம்ப் ஆன் நோ 0 R1 கமா ஃபஸ்ட். R1ல் கடைசியாக என்ன இருந்துச்சு? 2 இருந்துச்சு. இப்போ என்ன ஆகும்னா R1 வந்து 1 ஆகிடுச்சு. R1 வந்து என்ன ஆகிடுச்சு? 1 ஆகிடுச்சு. 4204ல் 12 இருக்குது, R1ல் 1 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்? இன்னும் ஒரே ஒரு கம்பேரிஷன் பாக்கி இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு போயிடலாம். திரும்ப என்ன பண்ணணும்? நம்ம R1லேருந்து இன்னும் 0 ஆகலை, அதனால் ஃபஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டில் புஷ் டிபிஹெச் புஷ் டிபிஎல். ஸோ 4204 தான் கடைசியாக இருக்கக்கூடிய அட்ரஸ். 4204ல் இருக்கக்கூடிய 12 தான் இப்போ நமக்கு இங்கே 2 இங்கே போயிடுச்சு, இங்கே 12 வந்துருச்சு. அதனால தான் நான் 12 சொன்னேன். 4204ல் இருக்கக்கூடிய 12 அதுதான் நம்ம இங்கே ஸ்லைடில் வச்சுருக்கோம். சரியா? இப்போது ஏல 12 இருக்குது, அதை தான் நம்ம பிக்கு மூவ் பண்ணி கொண்டு போயாச்சு. தென் இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் கொடுத்துட்டு டிபிடிஆர் அட்ரஸ் 4205 ஆகிடுச்சு. டிபிடிஆர் அட்ரஸ் 4205 ஆகிடுச்சின்னு சொன்னால் 4205ல் 8ங்கிற டேட்டா இருக்குது. அது வந்து இந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்து தென் இந்த 8ங்கிற டேட்டா வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்? ஏக்கு கொண்டு போகிறோம். ஸோ ஏல வந்து 8 இருக்குது, பியில் வந்து 12 இருக்குது. ஸோ நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிஷனில் கம்பேர் ஜம்ப் நாட் ஈக்குவல் ஏ கமா பி கமா நெக்ஸ்ட். ஏல 8 இருக்குது, பியில் 12 இருக்குது. 8 மைனஸ் 12. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -4 வரும். தட் மீன்ஸ் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நம்ம மைனஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டுங்கிற லேபிளுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? கேரி இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு கேரி இருக்குது. ஆன்சர் வந்து நெகட்டிவ் வந்திருக்கிறதுனால கேரி இருக்குது. ஸோ நம்ம எங்கே போகணும்? அடுத்த லைனுக்கு போயிடணும். சரியா? பாப் டிபிஎல் பாப் டிபிஹெச்னு கொடுத்துருக்காங்க. டிபிடிஆரில் என்ன அட்ரஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சோம்? 4204. கடைசியாக நம்ம என்ன அட்ரஸ் வாங்கினோம்? 4204 வாங்கினோம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்கோம் 4204. ஸோ நமக்கு என்ன டேட்டா இருக்குது? நம்ம கையில் கீழே 8ங்கிற டேட்டா இருக்குது. அது வந்து எங்கே மூவ் ஆகி போயிடும்? 08 வந்து மேலே போயிடும். கடைசி டிபிடிஆர் அட்ரஸ் வந்து 4205ல் என்ன இருக்குது? 12 இருக்குது. ஸோ 4204ல் இருந்த 12 வந்து 05க்கு வந்துடும். 05ல் இருந்த 8 வந்து 04க்கு போயிடுச்சு. 8 வந்து மேலே போயிடுச்சு, 5 வந்து 5ல் வந்து 12ங்கிற டேட்டா வந்துடுச்சு. சரி, அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 12 தான். அது வந்து கடைசியாக வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. இது எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் படி நமக்கு வரிசையாக நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பாப் பண்ண உடனே 4204ங்கிற அட்ரஸ் போயிடுது. தென் ஏல இருக்க டேட்டா வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். ஓகே, ஏல என்ன இருந்துச்சு? 8 இருந்துச்சு, அது இங்கே வந்துருச்சு. இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் 4205 வரும்.
தென் பியில் 12 இருந்துச்சு, அதுதான் இப்போ 4205ல் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே 8 போயிடுச்சு, இங்கே 12 வந்திருந்தது, இப்போ இங்கே வந்துடுச்சு. ஓகே, 2 வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ 2, 8, 12 இந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ தென் இப்போ என்னென்னா கடைசியாக நமக்கு R1 வந்து 0 ஆகிட்டதுனால அடுத்த கம்பேரிஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் R1 0 ஆகிடுச்சு, R1 became 0. தென் நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்க, R1 0 ஆனதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாங்க. அடுத்த ஸ்டெப் என்னது, டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0 R0, அகெயின் R0 என்ன இருக்குது, முதல்ல R0ல் 5 இருக்குது. 5 கம்பேரிஷன் முடிஞ்சோடனே இந்த 5ஐ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ R0 என்ன ஆகிடும்னா ஒரு தடவை குறைஞ்சி 4 ஆகிடும். 4 ஆகிட்டு அகெயின்கிற லூப்புக்கு போயிடும். R0 வந்து 4 ஆகிடுச்சு. சரியா? இப்போ R0லேருந்து எங்கே போகும்னு சொன்னால் இப்போ நம்ம அகெயின்கிற லூப்புக்கு போயிடணும். அகெயின் இங்கே இருக்குல்ல, அகெயின் என்ன கொடுத்துருக்காங்க, மூவ் A, R0. ஸோ R0ல் என்ன இருக்குது, 4 இருக்குது. அது இப்போ எங்கே வந்துடும், ஏக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ A is equal to 4, R1 is equal to 4. ஏலேருந்து இங்கே வரும், R1க்கு வந்துடும். மூவ் A, R1 அடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ R1 என்ன ஆகிடும், 4 ஆகிடும். R1 4 ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னா அடுத்து நமக்கு 4 கம்பேரிஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ முதல்ல 5 கம்பேரிஷன் முடிஞ்ச பிறகு நம்ம கொடுத்துக்க டேட்டா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா 3, 6, 9, 2, 8, 12 இப்படி வந்துருச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 2 இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போது 5 கம்பேரிஷனோட முடிவில் அடுத்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 4 தடவை கம்பேர் பண்ணுவாங்க. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க, இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க, இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 4 கம்பேரிஷன் முடிஞ்ச பிறகு 2 இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். அடுத்து என்ன ஆகும், இந்த R0 வந்து 3 ஆகும். 3 தடவை கம்பேர் பண்ணுவாங்க, இந்த 3 கம்பேரிஷன். திரும்ப 2 வந்து கொஞ்சம் மேலே ஏறும். அகெயின் 2 டைம்ஸ் கம்பேரிஷன் நடக்கும். அண்ட் கடைசியாக ஒரு தடவை கம்பேரிஷன் நடக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும் பொழுது இந்த எல்லா நம்பர்ஸுமே என்ன ஆகும்னு சொன்னால் அசெண்டிங் ஆர்டரில் ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். நம்ம திடீர்னு எடுத்த உடனே ஆல்டுகெதர் வேகமாக வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிக்க முடியாது. ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, ஸோ இதே தான் வந்து அசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. பார்க்க தான் லென்த்தி ப்ராசஸாக தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து நீட்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி ஃபாலோ பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். கம்பேரிஷனோட வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அரேயோட டேட்டா நம்ம எத்தனை டேட்டா எடுக்கிறோமோ அதுதான் வந்து அரேயோட லென்த்தாக எடுத்துகிட்டு அது -1 அப்படிங்கிற இந்த கான்செப்டோடு ஆரம்பிக்கணும். இதே ப்ரோக்ராமை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராமும் இதே தான், வேறு பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம் இதே ப்ரோக்ராம் தான். என்ன ஒரே ஒரு சேஞ்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஜம்ப் ஆன் நோ கேரின்னு போடுறதுக்கு பதிலாக ஜம்ப் ஆன் கேரின்னு போட்டோன்னா திஸ் ப்ரோக்ராம் பிகம்ஸ் எ டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோக்ராம். சரியா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடும். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம இதை வந்து டிசெண்டிங் ஆர்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நிதானமாக பாருங்கள், 1 or 2 டைம்ஸ் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கு அடுத்து நம்ம கன்வர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ASCII டு பைனரி கன்வர்ஷன், சரியா, தென் BCD டு ASCII நம்பர் கன்வர்ஷன், ஹெக்ஸா டு BCD கன்வர்ஷன்ஸ், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.